வணக்கம். வெற்றியாளர்கள் பின்பற்றப்படுகிறார்கள். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வீடியோ போகலாம். வெற்றியாளர்கள் பின்பற்றப்படுகிறார்கள். எப்பயுமே ஒருத்தர் ஜெயிச்சிட்டா அவங்களோட லைஃப்பை மற்றவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கும். அவங்க பண்ணுற எல்லா விஷயங்களும் மற்றவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க எது பண்ணாலும் அது பாப்புலர் ஆகிடும். ஒரு சாதாரண மனுஷன் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு விஷயத்தை செஞ்சாலும், ஒரு எக்ஸ்ட்ராடினரி விஷயத்தை பேசினா கூட, பாராட்டுக்குரிய ஒரு விஷயத்தை செஞ்சால் கூட யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் யாருன்னு தெரியாது. அதனால் அவரோட பேச்சுக்கு அங்கே ஒரு மதிப்பு இருக்காது. அதே மனிதர் அவங்க வாழ்க்கையில் பல கஷ்டங்களை பட்டு பல தடைகளை உடைச்சி அவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பல பேர் பாராட்டுக்குரியதாக இருக்கும். சில சமயம் அவங்க தும்முனா கூட பல பேர் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது ஒரு பெரிய விஷயமாக பேசுவாங்க. ஆனால் அந்த மனிதர்கள் பின்பற்றப்படுவதற்கு முன், மற்றவர்களால் பின்பற்றப்படுவதற்கு முன் பல விஷயங்களை செஞ்சுருப்பாங்க. அவங்களோட தொழிலையோ அவங்களோட வேலையில் அவங்க நிலையாக ஒரு ஃபோக்கஸ் இருந்திருக்கும். குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 10 20 வருஷம் ஆச்சு அதே துறையில் இருந்திருப்பாங்க. கடினமாக உழைச்சிருப்பாங்க. அதேமாரி ஒரே நாள் அவங்க சாதிச்சிருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு புது விஷயங்களை கற்றுட்டு இருந்திருப்பாங்க. அதை வாழ்க்கையில் செஞ்சு பார்த்துருப்பாங்க. அதில் சில தோல்விகள் வந்திருக்கும், சில வெற்றிகள் வந்திருக்கும். அந்த தடைகள்லாம் தாண்டி டே பை டே டெவலப்மெண்ட்டாக தான் ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க, இல்லை கற்றுட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க செய்கிற வேலையை அவங்க வேலையாக பார்க்க மாட்டாங்க. அது ஒரு பேஷன். அது அவங்க அந்த வேலையும் தாண்டி அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு பிடிச்ச விஷயமாகவே அதை செஞ்சிட்ருப்பாங்க. அடுத்ததாக பேஷன்ஸ். அவங்கள்ட்ட ஒவ்வொரு தடவையும் ஒரு தோல்வி வரும்போதும், இல்லை தோல்வி தள்ளி போடும் போதும், அவங்களுக்கு தடைகள் வரும்போதும் அவங்கள்ட்ட அந்த பொறுமை இருக்கும். கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் ஜெயிப்போம். அந்த ஜெயிக்கிற தருணம் வர வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் கற்றுக்கிட்டே இருக்கணும். நம்ம தொழிலேருந்து கவனத்தை மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு மீண்டும் அந்த பொறுமையோட முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த பேஷன்ஸ் வேணும். கடைசியாக டைம். ஒரு நாள் கண்டிப்பாக அவங்க சாதிப்பாங்க. அந்த சாதிக்கிற நேரம் வர வரைக்கும் அவங்களோட ஃபோக்கஸ், டே பை டே டெவலப்மெண்ட், பேஷன்ஸ், அந்த சரியான நேரத்துக்கான சக்ஸஸ், இது வர வரைக்கும் அவங்க அந்த டைமுக்காக காத்துட்ருப்பாங்க. இதை செய்கிற ஒவ்வொருத்தருமே மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இருப்பாங்க. இப்படி வந்த 2 பேர் நம்ம 6th எலெக்ஷனை பயங்கர பாப்புலரானாங்க. அதாவது அந்த எலெக்ஷனில் எவ்வளவோ கோடியாக செலவு பண்ணி அட்வர்டைஸ் பண்ணவங்களுக்கு கூட அந்த அளவுக்கு ஒரு ஃபேம் வந்துச்சான்னு தெரியாது. ஆக்டர் விஜய் ஓட்டு போகிறதுக்காக சைக்கிளில் வந்தார். ஓகேங்களா, 5000 ரூபாய் சைக்கிளு. ஆனால் 50 கோடி ரூபாய் செலவு பண்ணால் கூட கிடைக்காத ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அவர் சைக்கிளில் வந்தார். அதனால் கிடச்சிச்சு. நிறைய டிமெரிட்ஸ் இருந்தது. அதாவது டிராஃபிக் ப்ராப்ளம் ஆச்சு, போலிங்கில் அதனால் நிறைய கூட்டம் சேர்ந்துச்சு. உங்களுக்கு அந்த சட்ட ஒழுங்கில் நிறைய பிரச்சனைகள் வந்தது. அதுக்கு நிறைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் வந்துச்சு. அதை பற்றி நம்ம பேச வேணாம். ஆனால் சினிமா துறையில் அவர் ஒரு வெற்றியாளராக இருந்ததுனால அவர் செஞ்ச எல்லா விஷயமே பயங்கர பாப்புலராக ஆகிடுச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்னொரு சைடில் அஜித் அவர்கள், அவர் போலிங்க்கு ஒரு 30 minutes பிஃபோராகவே வந்துட்டார். அவர் சின்சியராக தான் வந்தார். ஆனால் அந்த இடத்துல ரசிகர்கள் கூட்டம் வந்ததுனால அங்கேயும் போலீஸ்க்கு சில பிரச்சனைகள் வந்தது. அதுக்கப்புறம் அஜித்துக்கு பக்கத்தில் எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. அவர் எதுவும் சொல்லலை, கூலாக தான் இருந்தார். ஆனால் அவர் பக்கத்தில் ரொம்ப நெருங்கி வந்த ஒருத்தர் மாஸ்கே போடலை. இப்போ கோவிட் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதனால் அவர் ஃபோனை பிடுங்கிட்டு அவர் கொஞ்சம் கண்டிச்சார். சாதாரணமாக தான் கண்டிச்சார். அந்த கோவம் எல்லாத்துக்குமே கூட வரும். ஏன்னா அவங்களோட ப்ரைவசி பாதிப்பாக இருந்தது. ப்ளஸ் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மொபைலையும் கொடுத்துட்டார். ஆனால் அது வரைக்கும் எல்லாத்துலேயுமே கூலாக இருந்த ஒருத்தர் திடீர்னு பதட்டமானதுனால அதுவும் ஒரு மிகப்பெரிய விஷயமாக பேசப்பட்டது. ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது. அது அவரோட தனிப்பட்ட விஷயம். அது மட்டும் இல்லைங்க, அவரோட பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது. அவர் எந்த ஒரு செக்யூரிட்டிலாம் கூட்டிகிட்டு வரலைங்க, சாதாரணமாக தான் வந்தார். மேபி அவர் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்தார். அவங்கள வேணால் ஒரு செக்யூரிட்டியாக நம்ம சொல்லிக்கலாம், ஏன்னா பாதுகாப்பு தான். மற்றபடி அவங்க இந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இவங்க 2 பேரும் செஞ்ச ஒரு சாதாரண விஷயந்தான். ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஒரு ஜெயிச்ச நிலையில் இருந்ததுனால அவங்க செஞ்ச விஷயம் இவ்வளோ பாப்புலராக ஆணுச்சு. இதில் விஜய் செஞ்சது சரியா தவறா, இல்லை அஜித் அவர்கள் செய்தது சரியா தவறான்னு பேச வேணாம். ஆனால் ஜெயித்தவங்க எதை செஞ்சாலும் மற்றவங்க பின்பற்றுவாங்க. ஸோ நாம் நம்மளோட வாழ்க்கையில் ஏதாச்சும் சாதித்தோம்னா நம்மளையும் பல பேர் கண்டிப்பாக பின்பற்றுவாங்க. நன்றி, வணக்கம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.